இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் அதிரடி வேட்டை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிரடி நடவடிக்கை. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய இயக்குநராக ஏடிஜிபி அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்ச புகார்கள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பொதுவாக பண்டிகை காலங்களில் மட்டுமே இத்தகைய அதிரடி சோதனைகள் நாம் அதிகம் பார்த்திருப்போம். தற்போது பதவியேற்றுள்ள புதிய இயக்குனர் அருண் அவர்களின் தலைமையின் கீழ் எந்தவித அறிவிப்புமின்றி இந்த அதிரடி களம் இறங்கியிருப்பது அரசு அலுவலகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள். எங்கெல்லாம் சோதனை? மயிலாடுதுறை, திருச்சி, தருமபுரி, வேலூர், கரூர், திருப்பத்தூர், நாமக்கல், விருதுநகர், கடலூர், திருவள்ளூர், பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரம் என மாநிலம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஆதாரங்கள் சிக்கியதா? சோதனையின் முழுமையான விவரங்கள் வெளியாக இன்னும் சில காலம் தேவைப்படும் என்றாலும் முதல் கட்டமாக திருவள்ளூரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் சுமார் 50,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடவடிக்கையின் நோக்கம் பத்திரப்பதிவின் போது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், இடைத்தரகர்கள் மற்றும் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சோதனையின் முடிவில் எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எத்தனை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பது குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.